தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட லைவ்ல, அதாவது சாட்டர்டே வந்து போட்டிருந்த ஒரு லைவ். ஸோ அதில் நிறைய பேர் வந்து இந்த கட் ஆஃப்க்கு வந்து சீட்டு கிடைக்குமா, இந்த மார்க் சீட்டு கிடைக்குமா, எவ்வளோ ரேங்க் வந்து இருக்கணும், அதுவும் குறிப்பாக வந்து டாப் 3 மெடிக்கல் காலேஜஸ், டாப்பில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தாலும், எந்த அளவுக்கு ரேங்க் எடுத்தால் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் தவறாமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். முக்கியமான ஒரு 3 காலேஜ், அதாவது டாப் 3 காலேஜஸ் உடைய எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ல லாஸ்ட் இயர் எந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்துட்டு, அதே ரேங்க்ல நீங்க இருக்கிறீங்க, அதுல இருந்து நீங்க ஒரு ஒரு 5 ரேங்க் அதிகமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னாவே நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறதா அர்த்தம். ஸோ எதனால சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மார்க்கு மார்க்கை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகும். கண்டிப்பா வந்து 5 மார்க் 10 மார்க் கூட வந்து மாறலாம். சம் டைம் டிபெண்டிங் அப்பான் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த டிஃபிகல்டி லெவல், நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் அட்டெம்ப்ட் இதெல்லாமே பொறுத்து அது மாறும். ஆனா ரேங்க் அப்படின்றது அந்தந்த கம்யூனிட்டிக்கு வர்றது இல்லைங்களா? ஸோ அத பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வித்தியாசங்கள் அதிகமா இருக்காது. அதாவது ஒரு 95% நியர் பை தான் இருக்கும். ஸோ ஒரு அதிகபட்சம் ஒரு 2 ரேங்க் 3 ரேங்க் முன்ன பின்ன அப்படித்தான் இருக்கும். அதனால ரேங்க் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க அந்த ரேங்க் உள்ள இப்ப ரிசல்ட் வரும் இல்லையா? ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு அது அடுத்து வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க தமிழ்நாடு மெடிக்கல். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து யாரால நீங்க அப்ளை பண்ணீங்களோ ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்குக்கு எவ்வளோ மார்க், எவ்வளோ ரேங்க் நீங்க இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. இப்ப நான் சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த நீங்க எந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிக்கு நேரா இருக்கிற ரேங்க் பார்த்துட்டு எந்த காலேஜ் அப்படின்றது நீங்க பாத்துங்க. டாப் 3 மட்டும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்றேன். அதாவது எம்எம்சி, கீழ்பாக், ஸ்டான்லி. இந்த 3 மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல இருக்கிற ரேங்க் அந்தந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்றது நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கூடவே மார்க்கே நான் சொல்றேன். பட் இது வந்து 2025 மார்க்கா தான் இருக்கும். பட் அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்க பிளஸ்ல இருந்தீங்க, ஒரு 5 மார்க் பிளஸ்ல இருந்தீங்கன்னா கூட சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறதா நீங்க அர்த்தமாயிடும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்ல வித்தியாசங்கள் இருக்கலாம். பட் ரேங்க்ல பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாராலும் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரே காலேஜ் என்னன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஓசி கேட்டகரியா இருக்கிற பட்சத்துல ரவுண்ட் ஒன்லயே லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைச்சதுன்னா, ஓசி கேட்டகரிக்கு வரும் 70வது ரேங்க். கிட்டத்தட்ட ரேங்க் இந்த இடத்துல மார்க்கை விட கம்மியா இருக்கு. சரிங்களா? அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எம்எம்சியில் சீட்டு கிடைக்கும். டிஃபால்ட்டாக அதை நீங்கள் பார்த்துக்கணும். மார்க்கும் ரேங்க்கும் சொல்லி பார்க்கும்போது மார்க்கை விட ரேங்க் குறைவாக இருக்கணுன்றது தான் இங்கே. ஸோ அப்படி பார்க்கும்போது 70 ஓசி வந்து 70வது ரேங்க்ல தான் கிடைச்சிருக்கு ரவுண்ட் ஒன்ல. மேபி ரவுண்ட் டூல அது வந்து 75 இருக்கலாம், 80 கூட இருந்திருக்கலாம். ஸோ அது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் வேணும் உங்களுக்கு. பிசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 168. அவங்களோட மார்க் எவ்வளோ தெரியுங்களா? 591. அப்போ எம்எம்சியில் ஓசி பிசியில் இருந்தீங்கன்னா மார்க்கே வந்து 600க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். 600 பிளஸ் இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எம்பிசி கேட்டகரி சார் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 183ல க்ளோஸ் ஆகிருக்குது ரேங்க். மார்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருந்ததுன்னா 589 இருந்தது. சரிங்களா? ரவுண்ட் ஒன்ல. எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 256வது ரேங்க்ல இருந்தாங்க. 580 மார்க்குக்கு இருந்தாங்க. ஸோ 580 பிளஸ் கண்டிப்பாக இந்த வருடத்திற்கு தேவைப்படும். மார்க்கை பொறுத்த வரைக்கும் பிளஸ்ல வச்சுக்கோங்க. ரேங்கை பொறுத்த வரைக்கும் இதே ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கூட இஷ்யூ கிடையாது. ரைட்டுங்களா? அதுதான் வந்து நியர்பை அப்படின்னு நம்ம சொல்றது. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 226வது ரேங்க் 547ல க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 2146 மார்க் வந்து 523 இருந்திருக்கு. எஸ்டி கேட்டகரியில் 1247வது ரேங்க்ல 539வது ரேங்க்ல இருக்கு. கிட்டத்தட்ட எம்எம்சியை பொறுத்த வரைக்கும் மார்க்கே அதிகபட்சம் 550க்குள்ள எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி. அதுவே எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரினா 550 550 பிளஸ் கண்டிப்பா தேவைப்படும் எம்எம்சிக்கு மார்க்கா இருக்கிற பட்சத்துல. ரைட்டுங்களா? அதுவே வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து 610 பிளஸ் இருக்கணும். 600ல இருந்து 610 பிளஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம்சியில் சீட்டு கிடைக்கும். இதுதான் வந்து சினாரியோ. ரைட்டுங்களா? இது வந்து ரவுண்ட் ஒன்ல இருந்தது தான் சொல்றேன். ரவுண்ட் டூல மேபி பெரிய வித்தியாசங்கள் இல்லைல்ல. 1 மார்க் 2 மார்க் தானே குறையுது ரவுண்ட் டூ பொறுத்த வரைக்கும். அடுத்தது எல்லா அதே போல எம்எம்சிக்கு அடுத்த லெவல் இருக்கிற காலேஜ்னு பார்க்கும்போது ஸ்டான்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க. கீழ்பாக் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் கீழ்பாக் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டான்லிக்கு நான் வரேன். கீழ்பாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 418 ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க் 568. இது வந்து 2025ல ரவுண்ட் ஒன்ல. அதுவே வந்து பிசி கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா 500 564வது ரேங்க்ல மார்க்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரேங்க் வந்து 500 ரேங்க். அப்போ கிட்டத்தட்ட இங்க பாருங்களேன், மார்க் என்னவோ அதே தான் ரேங்க்கும் இருக்கிற மாதிரி இருக்கு. இது ரேங்கா மார்க்கான நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த அளவுக்கு ரேங்க் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சீட். ரைட்டுங்களா? அடுத்தது
பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 526வது ரேங்க், 563வது மார்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 615வது ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 558வது மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2412 ரேங்க், 519வது மார்க். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 6402 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 475. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 4032 499வது மார்க். அப்போ எஸ்சிஏவும் எஸ்டி பொறுத்த வரைக்கும் தான் 4000க்கு மேல ரேங்க் வருது. ரைட்டுங்களா? அது எஸ்சிஏ வந்து 6000 கிட்ட இருந்தாவே ஓகே. 6000 பிளஸ் எஸ்சிஏவுக்கும் எஸ்டிக்கு 4000 பிளஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த கீழ்ப்பாக்கில் மதிப்பெண் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதாவது சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கை நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. ரேங்க் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடைசியாக ஸ்டான்லி, இந்த 3 மட்டும் இன்னைக்கு நான் பார்த்துறேன். அதுக்கப்புறம் எந்த காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த காலேஜை திரும்ப அடுத்த வீடியோல நான் ரெடியாக கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் 248வது ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க் வந்து 581 இருந்திருக்கு. இந்த வருடத்துக்கு 585 பிளஸுக்கு மேலே நீங்கள் இருக்கணும். ரேங்க் பொறுத்தவரை நியர்பை, நான் சொன்னதுக்கு நியர்பை இருந்தாவே உங்களுக்கு சேஃப். இந்த ரேங்க்ல இருந்தாவே நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தான். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 358ல க்ளோஸ் ஆயிருக்கு ரேங்க், 571வது மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஃபர்ஸ்ட் சொல்றது ரேங்க், ரெண்டா சொல்றது மார்க். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 400வது ரேங்க், 570வது மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 424வது ரேங்க்ல இருந்திருக்கு. 568வது மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரியில் 1811வது ரேங்க்லையும் 528வது மார்க்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ பொறுத்த எல்லாமே 4000 பிளஸ், 4000 4500 அந்த ரேஞ்சு தான் ரெண்டு காலேஜுமே இருக்கு. இது வந்து 4949 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கை பொறுத்த வரைக்கும் 489. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1627வது ரேங்க், 531வது மார்க். சரி, இதுதான் வந்து இந்த 3 காலேஜை பொறுத்த வரைக்கும். இதில் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஏற்கனவே சொன்னது தான், எஸ்சிஏ எஸ்டி இந்த ரெண்டு கேட்டகரியுமே 4500 பிளஸ் ரேங்க்ல இருக்கணும், சேஃப். ரைட்டுங்களா? அது மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 475 500 500க்குள்ள, அது 480 470 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாவே இந்த ரெண்டு கேட்டகரிக்கு ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓசி, பிசி, பிசிஎம், பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க்குக்கும் ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி இருந்தால் தான் இங்கே சீட்டு கிடைக்குது. பட் அதுவே எம்எம்சியில் பார்த்தீங்கன்னா வெறும் 80 70 அந்த ரேங்க்ல இருந்தால் அவங்களுக்கே சீட்டு வருது, 200 300 அந்த ரேங்க்குள்ள. ரைட்டுங்களா? ஆனால் இங்கே ஸ்டான்லி அண்ட் கீழ்பாக்க பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து குறைஞ்சது ஒரு 300 250 300 250 அந்த மாதிரி உங்களோட ரேங்க் இருக்குன்னா தான் இங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் டாப் 3 இருக்கிற காலேஜஸ். டாப் 3ன்றது என்னுடைய ஆர்டரை தான் சொல்கிறேன். மேபி அது சில பேருக்கு மாறலாம். ரைட்டுங்களா? இது 1 2 அப்படின்னு நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ அடுத்து என்ன காலேஜ் வேணுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நிறைய பேர் சொல்றீங்கன்ற பட்சத்தில் அதை நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்க. தேங்க்யூ.